மாவீரன் படபாணியில் பேட்ச் ஒர்க்கால் மூழ்கியிருக்கும் இலங்கை தமிழர்களின் குடியிருப்பு திறந்து வைக்கப்பட்டு 18 நாட்களில் பெயர்ந்து விழுந்ததால் அச்சத்தில் உறைந்த பொதுமக்கள். சுமார் 12.42 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடியிருப்புகளை சரி செய்ய உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்திருக்கக்கூடிய மின்னூர் பகுதியில இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்துல வசிக்கக்கூடிய பயனாளிகளுக்காக சுமார் 12.42 கோடி மதிப்பீட்டுல 236 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 29ஆம் தேதி சிறுபான்மை நலத்துறை அமைச்சரான செஞ்சி மஸ்தான் அதுக்கப்புறமா பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கடந்த வாரத்துல இருந்து பயனாளிகள் குடிபெயர துவங்கின நிலையில மயூரான் விஜி இந்த தம்பதியினருக்கு வழங்கப்பட்ட குடியிருப்புல நேற்றிரவு வீட்டு மேற்கூரையுடைய சிமெண்ட் பூசுகள் பெயர்ந்து விழுந்திருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த மயூரான் விஜய் தம்பதியினர் உடனே குழந்தைகளோட அவங்களுடைய பழைய வீட்டுக்கே போயிருக்காங்களாமா. சுவர்கள் இதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுடைய சுவர்களுமே விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் தற்போது ஆட்சி தலைமையிலான வருவாய்த்துறையினர் இலங்கை தமிழருடைய மறுவாழ்வு குடியிருப்புல நேற்று ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ சிமெண்ட் பூச்சுகளை உடனடியா சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து 236 குடியிருப்புகளையும் ஆய்வு செஞ்சு முடிவுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை ஆய்வாளர்களுக்குமே மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கு முதலீட்டுல கட்டப்பட்ட இலங்கை தமிழருடைய குடியிருப்பு இப்படி பெயர்ந்து விழுறது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஆம்பூர் மின்னூர் மற்றும் சின்னப்பள்ளிக்குப்பம் பகுதியில் சமீபத்தில் கட்டி முடிக்கப்பட்டு பணியாளர் மற்றும் பயனாளிகள் வசம் ஒப்படைக்கப்பட்ட குடியிருப்புகளில் ஒரு குடியிருப்பில் உட்புற கூரையுடைய மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்தது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இங்கே 236 குடியிருப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. இதில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் அந்த உட்கூரை மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அது குறித்து விசாரணைக்கு இங்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணையின் முடிவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தவிர இது உடனடியாக சீரமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.